செய்திகள். சென்னை பல்லாவரத்தில் 9 நிமிடத்தில் 195 உலக நாடுகளின் தேசிய கொடிகளை கண்களை கட்டிக்கொண்டு மைண்ட் பிரெயின் ஆக்டிவேஷன் மூலம் சரியாக ஒப்புவித்து சிறுமி புதிய உலக சாதனை படைத்தார். சென்னை தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற ஸ்மார்ட் யுகம் அகாடமியின் ஆண்டு விழாவில் சென்னையை சேர்ந்த ரிதன்யா என்ற சிறுமி 9 நிமிடத்தில் 195 உலக நாடுகளின் தேசிய கொடிகளை கண்களை கட்டிக்கொண்டு மைண்ட் பிரெயின் ஆக்டிவேஷன் மூலம் சரியாக ஒப்புவித்து புதிய உலக சாதனை படைத்தார். இந்த உலக சாதனைக்கு ஸ்மார்ட் யுகம் அகாடமியின் பயிற்சியாளர் ஐஸ்வர்யா பயிற்றுவித்தார். இந்த சாதனையை லிங்கன் உலக சாதனை நிர்வாகிகள் ஜோசப் இளந்தென்றல் மற்றும் இலக்கியா ஆகியோர் மேற்பார்வை செய்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சென்னையை சேர்ந்த பிரபல யூடியூபர் டாக்டர் ஆல்பர்ட் ஜோஸ் மற்றும் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தலைவர் ஜோசப் இளந்தென்றல், PSS புரொடெக்ஷன்ஸ் நிறுவனர் பிரதிசங்கர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருநெல்வேலி மாவட்டம் செட்டிக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நல பணித்திட்ட சிறப்பு முகாமை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி மாவட்டம் செட்டிக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நல பணித்திட்ட சிறப்பு முகாமை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். இந்த நாட்டு நலத்திட்ட பணி முகாமில் 25க்கும் மேற்பட்ட நாட்டு நலப்பணித்திட்டவர்கள் பஞ்சல் பகுதியில் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு கடற்கரை மற்றும் சுற்று வட்டார பகுதியில் உள்ள நெகிழி மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் சட்டமன்ற தொகுதி பூத் கிளை செயல் வீரர்கள் கூட்டம் இன்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் சட்டமன்ற தொகுதி பூத் கிளை செயல் வீரர்கள் கூட்டம் இன்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க திங்கள் நகர் குமார் திருமண மண்டபத்தில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான KT பச்சைமால் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான என் தளவாய் சுந்தரம் கலந்து கொண்டு தொகுதி பூத் கிளை செயல் வீரர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். சேலம் மாவட்டம் சரக்கு போக்குவரத்தாளர்கள் நலசங்கத்தின் 24ஆம் ஆண்டு மகாசபை கூட்டம் மரவநேரி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. சேலம் மாவட்ட சரக்கு போக்குவரத்தாளர்கள் நலசங்கத்தின் 24வது ஆண்டு மகாசபை கூட்டம் மரவநேரி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் உதவி தலைவர் மகேந்திரன் கூட்டத்திற்கு வந்தவர்களை வரவேற்க சங்கத்தின் தலைவர் மாதேஸ்வரன் தலைமை வகித்தார். சங்கத்தின் செயலாளர் ராமநாதன் 2024-25ஆம் ஆண்டுக்கான ஆண்டு அறிக்கையை வாசிக்க பொருளாளர் கபில் ரே வரவு செலவு கணக்கை சமர்ப்பித்தார். இந்த மகாசபை கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர் தமிழகத்தின் தலைவரும் சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்க தலைவரும் ஆகிய தன்ராஜ் மற்றும் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் குமார், பொருளாளர் செந்தில்குமார் கலந்து கொண்டனர். ஜெயங்கொண்டம் அருகே மீன் சுருட்டியில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிரியர்களை சந்தித்த முன்னாள் மாணவர்கள் கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மீன் சுருட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 2000 ஆண்டில் கல்வி பயின்று 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை முன்னிட்டு முன்னாள் மாணவர்கள் சார்பில் வெள்ளி விழா நிகழ்ச்சி மீன் சுருட்டி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த 50க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி மரியாதை செய்தனர். அதேபோன்று தற்பொழுது பணியாற்றும் ஆசிரியர்களுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கி மரியாதை செய்தனர். மேலும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கும் கேடயம் மற்றும் உதவிகள் வழங்கி கௌரவித்தனர். கோவை GKNM மருத்துவமனை சார்பாக ரன் ஃபார் லிட்டில் ஹார்ட்ஸ் மாரத்தானில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். கோவையில் குப்புசாமி நாயுடு நினைவு மருத்துவமனை சார்பில் இதய குறைபாடுகள் மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவும் வகையில் தொடர்ந்து 3வது ஆண்டாக ரன் ஃபார் லிட்டில் ஹார்ட்ஸ் என்ற விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. LMW லக்ஷ்மி மில்ஸ் நிறுவனம், லக்ஷ்மி கார்டு குளோத்திங் மாவட்ட தடகள சங்கம் ஆகியோர் இணைந்து நடத்திய இதற்கான துவக்க விழா மணி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. GKNM மருத்துவமனையின் முதன்மை செயல் அதிகாரி டாக்டர் ரகுபதி வேலுசாமி தலைமையில் நடைபெற்ற இதில் கோவை போக்குவரத்து காவல்துறை உதவி ஆணையாளர் கோகுலகிருஷ்ணன் மாரத்தான் போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் கிராம மக்கள் பயனடையும் வகையில் இலவச இருதய மருத்துவ முகாம் நடைபெற்றது.
கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் உலக இருதய தினத்தை முன்னிட்டு பச்சாபாளையத்தில் உள்ள கிராம மருத்துவமனை வளாகத்தில் இலவச மெகா இருதய மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அறங்காவலர் ஆர். சுந்தர் தொடங்கி வைத்தார். இதில் ஆர். சுந்தர் பேசும்போது, எஸ்என்ஆர்எஸ் சன்ஸ் அறக்கட்டளை 30 ஆண்டுகளுக்கும் மேலாக உயர்தர மருத்துவ சிகிச்சையையும் உன்னதமான தொண்டு நடவடிக்கைகளும் அளிப்பதில் சிறந்து விளங்குகிறது என்று கூறினார். ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் த ஓயாசிஸ் பப்ளிக் ஸ்கூல் ஆண்டு விளையாட்டு திருவிழா பள்ளியின் தாளாளர் மகேந்திரவர்மன் தலைமையில் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் தி ஓயாசிஸ் பப்ளிக் ஸ்கூல் ஆண்டு விளையாட்டு திருவிழா பள்ளியின் தாளாளர் மகேந்திரவர்மன் தலைமையில் நடைபெற்றது. இதற்கு பள்ளியின் இயக்குநர்கள் கமல் ராகவன், யுவராஜ், வினோதினி மற்றும் பள்ளியின் தாளாளர் நிர்மல் ராகவன், பள்ளியின் தாளாளர் துர்கா மீனா லோக்ஷினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் விளையாட்டுப் போட்டிக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜமால் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டியை ஒலிம்பிக் தீபம் ஏற்றி தொடங்கி வைத்தார். திருப்பதி ஏழுமலையான் கோயில் கருட சேவையில் 3 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்களின் விண்ணை பிளக்கும் கோவிந்தா கோவிந்தா கோஷத்திற்கு மத்தியில் மலையப்ப சுவாமி வீதி உலா வந்தார். திருப்பதி ஏழுமலையான் கோயில் வருடாந்திர பிரம்மோற்சவம் கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முதல் நாள் பெரிய சேஷ வாகனத்தில் தொடங்கி சின்ன சேஷ வாகனம், அன்னமுத்து, முத்து பல்லக்கு, சிம்ம வாகனம், கற்பக விருட்ச வாகனம், சர்வ பூபால வாகனத்திலும் இன்று காலை மோகினி அவதாரத்தில் எழுந்தருளி மலையப்ப சுவாமி அருள் பாலித்தார். இதில் மலையப்ப சுவாமி சங்கு சக்கரத்துடன் தங்க வைர பச்சை மரகதம் கற்கள் பதிக்கப்பட்ட ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்க கருட வாகனத்தில் லட்சக்கணக்கான பக்தர்களின் விண்ணை பிளக்கும் கோவிந்தா கோஷத்திற்கு மத்தியில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. அழகப்பா கல்வி நிலையம் மாடியில் புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்தின் புத்தக பார்வை நிகழ்வு 3 சிறப்பாக நடைபெற்றது. அழகப்பா கல்வி நிலையம் மாடியில் புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்தின் புத்தக பார்வை நிகழ்வு 3 சிறப்பாக நடைபெற்றது. இதில் எழுத்தாளர் ரமேஷ் அறிவழகன் எழுதிய கிராமத்தின் எழுதுகோல் எனும் சிறுகதை தொகுப்பு நூல் மற்றும் எழுத்தாளர் கொர்க்கை ஜூடின் எழுதிய காலப்பனை கவிதை தொகுப்பு நூல் புத்தக பார்வைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. கல்லூரி மாணவிகள் முத்துமாதி, மகாலட்சுமி சிறுகதை தொகுப்பு குறித்தும், சாண்ட்ரா மேக்ஸ்லின், மரிய ரேச்சல் கவிதை தொகுப்பு குறித்தும் தத்தமது வாசக பார்வையை புத்தக பார்வையாக பகிர்ந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் ரூபாய் 4 கோடி மதிப்பீட்டில் புதிய நூலக கட்டிடம் அடிக்கல் நாட்டு விழா காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகராட்சியில் ரூபாய் 4 கோடியே 1 லட்சம் மதிப்பீட்டில் புதிய நூலக கட்டிட கட்டுமான பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி வட்டாட்சி அலுவலக வளாகத்தில் புதிய நூலக கட்டிட கட்டுமான பணிகள் தொடக்க விழாவில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டர் பிரசாத், ரிஷிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சி மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் புவனேஸ்வரி பெருமாள், ஒன்றிய குழு தலைவர்கள் தாமோதரன், அலமேலு ஆறுமுகம் மற்றும் அரசு அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் திரளாக கலந்து கொண்டனர். சங்கராபுரம் அருகே இரவில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணின் கழுத்திலிருந்து 6 பவுன் தாலி செயினை அறுத்து சென்ற மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த சந்திரன் என்பவர் வெளிநாட்டில் கூலி வேலை செய்து வரும் நிலையில் அவரது மனைவி தமிழரசி நேற்றிரவு வீட்டில் குழந்தைகளுடன் தூங்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. அப்பொழுது வந்த மர்ம நபர் தமிழரசி கழுத்தில் அணிந்திருந்த 6 பவுன் தங்கத்தாலியை அறுத்து கொண்டு ஓடி உள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த தமிழரசி கத்தி கூச்சலிட்ட நிலையில் அக்கம் பக்கத்தினர் ஓடி வருவதற்கு முன் மர்ம நபர் தப்பிச் சென்றார். பின்பு தகவலறிந்து விரைந்து வந்த சங்கராபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மத்திய பேருந்து நிலையம் அருகே ஐயப்பன் கோவில் உழவர் சந்தை செல்லும் சாலை சீரமைக்கப்பட்டுள்ளது. குன்னூர் உழவர் சந்தை பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கடைகளில் சிரமம் இன்றி சென்று வர சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இச்சாலையில் வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களையே ஆங்காங்கு நிறுத்திவிட்டு செல்வதனால் வாகன நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் போக்குவரத்து காவல்துறை இச்சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் வாகனங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும், மேலும் இங்கு நிறுத்தும் வாகனங்களுக்கு அபராதம் விதித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சம்பந்தப்பட்ட துறையை கேட்டுக்கொண்டனர்.
இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் 11வது மாவட்ட மாநாடு வேப்பந்தட்டையில் வாசன் டவர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் 11வது மாவட்ட மாநாடு வேப்பந்தட்டையில் வாசன் டவர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. மாநாட்டிற்கு மாவட்ட தலைவர் SK சரவணன் அவர்கள் தலைமை வகித்தார். முன்னதாக தாவேகா பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உயிரிழந்த பொதுமக்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் தோழர் பிரியா அவர்கள் அஞ்சலி தீர்மானம் வாசித்தார். மாவட்ட பொருளாளர் தோழர் அறிவழகன் துவக்க உரையாற்றினார். வினோத் மாநில செயற்குழு ஸ்தாபன வேலை அறிக்கை வாசித்தார். சக்திவேல் மாவட்ட செயலாளர் வாழ்த்துறை வாசித்தார். வாழ்த்துறை தோழர் எழுத்தாளர் செயலாளர் மாநாட்டு தீர்மானங்களை வாசித்தார். இதில் பாஸ்கரன் மாவட்ட குழு உறுப்பினர் தோழர் புவனேஸ்வரி நிறைவுரையாற்றினார். மேலும் இதில் லெனின் மாநில குழு உறுப்பினர் மாநாட்டின் நன்றியுரை தோழர் கலைவாணன், புதிய நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் தோழர் அரவிந்த்குமார், மாவட்ட செயலாளர் தோழர் அறிவழகன், மாவட்ட பொருளாளர் தோழர் புவனேஸ்வரி, மாவட்ட தலைவர் தோழர் சடையப்பன், மாவட்ட செயலாளர் தோழர் கலைவாணன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் பிரியா, ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 15 நபர்கள் கொண்ட மாவட்ட குழு தேர்வு செய்யப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்காடு சுந்தரம் அரசு உதவி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் நீலமேகம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது மற்றும் பசுமை நாயகன் விருது பெற்றார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்காடு சுந்தரம் அரசு உதவி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் நீலமேகம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது மற்றும் பசுமை நாயகன் விருது பெற்றார். விருது பெற்ற தலைமை ஆசிரியர் நீலமேகத்திற்கு பாராட்டு விழா சுந்தரம் உதவி தொடக்கப்பள்ளி வளாகத்தில் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் தமிழ்மணி தலைமையில் நடைபெற்றது. விழாவிற்கு ஆசிரியர் பெருமக்கள் பொதுமக்கள் விருது பெற்ற ஆசிரியர் பாராட்டி பேசினர். ஏற்புரை நிகழ்த்திய நீலமேகம் தனக்கு வழங்கப்பட்ட விருதுகளின் தொகையான 1,10,000 ரூபாயை பள்ளி கட்டிட நிர்வாக நிதிக்காக வழங்கினார். நீலகிரி மாவட்டத்தில் வருகின்ற அக்டோபர் மாதம் 2, 3, 4 ஆகிய தேதிகளில் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை கொண்டாட உள்ள நிலையில் கர்நாடக மாநிலத்தில் தசரா என்று அழைக்கப்படும் இந்த விழாவில் மக்களை கவரும் வகையில் நாள்தோறும் விதவிதமான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டம் வருகின்ற அக்டோபர் மாதம் 2, 3, 4 ஆகிய தேதியில் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை கொண்டாட உள்ள நிலையில் கர்நாடக மாநிலத்தில் தசரா என்று அழைக்கப்படும் இந்த விழாவில் மக்களை கவரும் வகையில் நாள்தோறும் விதவிதமான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஏர் ஷோ நடத்தப்பட்டது. இதை நீலகிரி மாவட்ட முன்னாள் சிறுபான்மைத்துறை அமைப்பாளர் CTN ஃபாரூக் இல்லத்தில் இருந்து பார்த்து ரசித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சி பல்லாயிரக்கணக்கானோர் பார்வையிட்டு ரசித்தனர். சென்னை நந்தனத்தில் செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை 47வது ஆண்டு ஷாரோத்தோத்சவ் இலையுதிர் விழா தொடங்கியது. சென்னை நந்தனத்தில் செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை 47வது ஆண்டு ஷாரோத்தோத்சவ் இலையுதிர் விழா தொடங்கியது. 5 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் இசை இரவுகள், புகழ்பெற்ற கலைஞர்கள் மற்றும் உறுப்பினர்களின் மேடை நிகழ்ச்சிகள், உணவு விழா, பல்வேறு போட்டிகள், அதிர்ஷ்ட குழுக்கள் நடைபெற்றது. சப்தமி, அஷ்டமி, நவமி ஆகிய 3 நாட்களில் சுமார் 1000-10,000 பேருக்கு இலவசமாக உணவு வழங்கப்படுகிறது. இந்நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மணிப்பூர் மற்றும் அகர்தலா மாநிலங்களின் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி முரளிதரன் மற்றும் செந்தில்குமார், SMCA அறக்கட்டளை நிறுவன தலைவர் மற்றும் செயலாளர் கௌசிக் கங்குலி, துணைத் தலைவர்கள் சதீப் டே, பாஸ்கர் சைன் மற்றும் தேபாஷிஷ் முகர்ஜி மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர் டாக்டர் அனிதா ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவை JK டயர் ரேசிங் சீசன் 2025 2வது சுற்றில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட லெவிடாஸ் கோப்பை போட்டியில் கோவை வீரர் ஜெய் பிரசாத் வெங்கட் முதலிடம் பெற்றார். கோவை காரி மோட்டார்ஸ் ஸ்பீட்வேவில் JK டயர் ரேசிங் சீசன் 2025 2வது சுற்று ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியது. இதில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட JK டயர் லெவிடாஸ் கோப்பை, ராயல் என்ஃபீல்டு கன்வெர்சல் JK கோப்பை மற்றும் JK டயர் லோவிஸ் கோப்பை என பல்வேறு பிரிவு போட்டிகளில் வீரர்கள் தங்கள் திறமையை சிறப்பாக வெளிப்படுத்தினர். இந்த ஆண்டு JK டயரின் பந்தய நாட்காட்டியில் அறிமுகப்படுத்தப்பட்ட லெவிடாஸ் கோப்பையின் இறுதிப் போட்டியில் ஜெய் பிரசாத் 10 சுற்றுகளாக நடந்த 2.3 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து முதலிடம் பிடித்தார். கோவையில் செல்வ பெருந்தகை பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், கரூர் சம்பவத்தில் அரசியல் தலையீடு இருப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை
கருத்து தெரிவித்திருப்பது குறித்தான கேள்விக்கு பதிலளித்த அவர், பிணத்தின் மீது அரசியல் செய்பவர்கள் இது போன்று ஏதாவது பேசிக் கொண்டிருப்பார்கள். இந்த அரசியல் அநாகரிகமான அரசியல். 40 பேர் உயிரிழந்துள்ளனர். அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற எண்ணங்கள் வருமா? இது போன்ற எண்ணங்கள் வந்தால் சிறந்த அரசியல் தலைவர்களாக இருக்க முடியுமா என பேசினார். தருமபுரி மாவட்ட பள்ளி கல்வித்துறை தூய்மை பணியாளர் சங்கம் கோரிக்கைகள் நிறைவேற்ற கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்ட ஆட்சி அலுவலகம் எதிரில் பள்ளி கல்வித்துறை தூய்மை பணியாளர்களின் சம்பளம் கொடு என கோஷங்கள் எழுப்பினர். இதில் மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன், பள்ளி கல்வித்துறை தூய்மை பணியாளர் சங்கம் சார்பில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சி அலுவலக வளாகத்தில் விப்பேடை சேர்ந்த நபர் தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரம் அடுத்த விப்பேடு கிராமத்தை சேர்ந்த ஜான் போஸ்கோ என்பவரின் 50 சென்ட் நிலத்தை உறவினர் அபகரித்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் அவரின் தாய் கண்முன் எதிரே ஜான் போஸ்கோ என்ற நபர் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். மனு அளிக்க வந்த நபர் திடீரென யாரும் எதிர்பார்க்காத வேளையில் தீக்குளிக்க முயன்றதால் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வனசரக அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற சீருடை அணிவகுப்பு நிகழ்ச்சி வனசரக அலுவலர் ராஜா தலைமையில் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வனசரக அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற சீருடை அணிவகுப்பு நிகழ்ச்சி வனசரக அலுவலர் ராஜா தலைமையில் நடைபெற்றது. இதில் வனவர்களுக்கு ஒழுக்கத்தை பற்றியும் காடுகள் வளர்ப்பதின் முக்கியத்துவம், மரத்தை வளர்ப்பது பற்றிய விழிப்புணர்வு வழங்கி சீருடை அணிவகுப்பை நிறைவு செய்தார். இறுதி பேட்டியளித்த வனசரக அலுவலர் ராஜா, வீட்டிற்கு ஒரு மரம் நட வேண்டும் என்றும், காப்பு காட்டு வனப்பகுதிகளை பாதுகாக்க வேண்டும் என்றும், பிளாஸ்டிக் பயன்பாட்டை ஒழிக்க வேண்டும் என்றும், சாலையோரம் உள்ள மரங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். தேசிய முன்னேற்றக் கழக தலைவர் ஜி சிவா தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை கைது செய்ய கோரி தமிழக காவல்துறை ஆணையரிடம் மனு அளித்தார். கரூரில் நடந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் சந்திப்பு பரப்புரையில் சுமார் 40க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், குழந்தைகள், பெண்கள் என உயிர் பலியாகியிருக்கிறார்கள். இந்த மரணத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்களும் இந்நிகழ்வை முன்னின்று ஏற்பாடு செய்த கரூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாநில முன்னணி நிர்வாகிகள் மட்டுமே காரணம் என்றும், எனவே தாவேக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்து உடனுக்குடன் சிறையில் அடைத்து இனி வரும் காலங்களில் இதுபோன்று அசம்பாவிதம் நடக்காத வண்ணம் நீதியை நிலைநாட்டி தேசிய முன்னேற்றக் கழக தலைமையின் சார்பாக கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் அவர்கள் தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் இந்திய சைகை மொழி தினம் மற்றும் சர்வதேச காது கேளாதோர் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் அரசு துணை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கரூரில் நடைபெற்ற நிகழ்வு திட்டமிட்ட சதி என தமிழக வெற்றிக் கழக கன்னியாகுமரி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் மைக்கேல் குமார் தமிழ் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டியளித்தார். கரூரில் நடைபெற்ற நிகழ்வு திட்டமிட்ட ஒரு சதி. மேலும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் என தலைவர் அவர்கள் கூறியதும் மின்சாரம் துண்டிப்பு, போலீஸ் தடியடி மற்றும் கொடிக்கட்டிய மர்ம வாகனங்கள் எல்லாமே அரங்கேற்றம் செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு. இதனை தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மற்றும் வழக்கறிஞர் என்ற முறையில் எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் அவர் தமிழ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார். சேலத்தில் புரட்சி பாரதம் கட்சி சார்பாக 30க்கும் மேற்பட்டோர் மாவட்ட செயலாளர் காசி விஸ்வநாதன் ராமதாஸ் தலைமையில் இலவச வீட்டுமனை பட்டா, கல்வி கடன், தாட்கோ கடன் வேண்டி புகார் மனு அளித்தனர். சேலம் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் 50க்கும் மேற்பட்ட பட்டா வேண்டி மனுக்கள் கொடுத்தும் தலைவாசல் தாலுகா வருவாய்த்துறை அதிகாரியிடமும் கொடுக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் இந்நாள் வரை எந்தவித நடவடிக்கையும் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டாக வைத்தனர். ஆகவே உடனடியாக சேலம் மாவட்ட ஆட்சியர் இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் தாட்கோ லோன், கல்வி கடன் ஆகியவற்றை எங்களுக்கு தருவதற்கு உத்தரவிட்டு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். மதுரை பாண்டிக்கோவில் அருகில் அம்மா திடலில் குலாளர் சாலிவாகனன் மக்கள் இயக்கத்தின் அரசியல் எழுச்சி மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அமுல்ராஜ் குலாளர் தலைமையில்
மாநில செயல் தலைவர் மாணிக்க வாசகம், மாநில இளைஞரணி செயலாளர் கார்த்திக் ராஜ், சட்ட ஆலோசகர் குரு முருகானந்தம் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த அரசியல் எழுச்சி மாநாட்டில் தமிழகம் முழுவதும் குலாலர் இன மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் தவேக தலைவர் விஜயை கைது செய்ய வலியுறுத்தி நாமக்கலில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கரூரில் பரப்புரையின் பொழுது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். நிலையில் தமிழ்நாடு மாணவர் சங்கம் சார்பில் நாமக்கல் பூங்கா சாலையில் கரூர் சம்பவத்திற்கு விஜயை குற்றவாளி என அறிவித்து கைது செய்ய வலியுறுத்தி போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. இதனால் நாமக்கலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நாமக்கலில் ஆக்கிரமிப்பு பாதையை மீட்டு தரக்கோரி பல ஆண்டுகளாக மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் பாதிக்கப்பட்டவர் மாவட்ட ஆட்சி அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் தாலுகா புதுப்பட்டி ஊராட்சி மேலப்பட்டி கிராமம் நத்தம் புறம்போக்கு வழிப்பாதை ஆக்கிரமிப்பு அகற்றக்கோரி மனு கொடுத்து 750 நாட்கள் ஆகியும் பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் தமிழக அரசு நடத்தும் பல்வேறு குறைதீர்ப்பு முகாம்களில் மனுக்கள் கொடுத்தும் ஆக்கிரமிப்பை அகற்றாமல் வழிபாதையை ஆக்கிரமிப்பு செய்பவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் அரசு அதிகாரிகள் கண்டு கொள்ளாமல் இருப்பதை கண்டித்து இன்று மாவட்ட ஆட்சி அலுவலகம் முன்பு பாதிக்கப்பட்டவர் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி கடற்கரையில் காலி குடிநீர் பாட்டிலில் 1330 திருக்குறளை எழுதி திருக்குறள் என்ற வார்த்தையாக வடிவமைத்து சுற்றுலா பயணிகளின் பார்வைக்கு பள்ளி மாணவன் காட்சிப்படுத்தினான். கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் அருகே சிதம்பரபுரம் பகுதியைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவன் ஸ்ரீசாந்த். இவர் கடந்த 1 மாத காலமாக காலி குடிநீர் பாட்டில்களை சேகரித்து ஒரு பாட்டிலில் ஒரு திருக்குறள் என்ற அடிப்படையில் 1330 பாட்டில்களில் 1330 திருக்குறளை எழுதினார். பின்னர் அவற்றை திருக்குறள் என்ற வார்த்தையாக வடிவமைத்து கன்னியாகுமரி முக்குடல் சங்கமம் கடற்கரையில் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்கு காட்சிப்படுத்தினார். இவரது முயற்சியை தமிழ்நாடு பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் நேரில் சென்று பாராட்டினார். நாமக்கல்லில் விஜய் பரப்புரை கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 4 பேர் படுகாயமடைந்தனர். நாமக்கல் சேலம் சாலையில் உள்ள KS தியேட்டர் அருகே விஜய் மக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது கூட்ட நெரிசல் ஏற்பட்டதில் பெண்கள் உள்பட 33 பேர் மயக்கமடைந்தனர். அவர்களை மீட்டு நாமக்கலில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் சந்தோஷ், எழிலரசி, மனோஜ்குமார், ஆறுமுகம் ஆகிய 4 பேரையும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றோர் நிலையில் அவர்கள் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரும் நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான KRN ராஜேஷ்குமார் MP, நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் MLA ஆகியோர் பார்வையிட்டு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நாமக்கல்லில் தவேக கட்சித் தலைவர் விஜய் பரப்புரை நிகழ்ச்சியில் தனியார் பல் மருத்துவமனை தவேக கட்சி தொண்டர்கள் சூறையாடினர். நாமக்கல் மாவட்டம் சேலம் ரோட்டில் உள்ள KS தியேட்டர் முன்பு தவேக கட்சித் தலைவர் விஜயின் பரப்புரை நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் பெரும் திரளான பொதுமக்கள் குவிந்தனர். நிலையில் தவேக கட்சி தலைவர் விஜய் பரப்புரை நிகழ்ச்சியை காணும் ஆர்வத்தில் தவேக கட்சியின் தொடர்கள் பரப்புரை நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தின் அருகே இருந்த தனியார் பல் மருத்துவமனையின் மாடியில் செல்வதற்காக தனியார் மருத்துவமனையின் முன்பு வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகை பிடித்து எறியதில் பெயர் பலகை உடைந்து கீழே விழுந்ததில் மருத்துவமனையின் முன்பகுதியில் உள்ள மேற்கூரை உடைந்து கீழே விழுந்தது. இதனால் டியூப்லைட், எலக்ட்ரிக் லைன் மற்றும் மருத்துவமனை கண்ணாடி உடைந்து சேதமடைந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சுவாமி விவேகானந்தர் மரபு வழி சிலம்பம் குருகுல அறக்கட்டளை இம்பாசில் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு மாபெரும் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சுவாமி விவேகானந்தர் மரபு வழி சிலம்பம் குருகுல அறக்கட்டளை இம்பாசிபிள் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு மாபெரும் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் சேலம், தருமபுரி, பெரம்பலூர், ஈரோடு, நாமக்கல், திருவண்ணாமலை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இருந்தும் 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட மாணவர்கள் சிலம்பம், கராத்தே, கும்ஃபு, யோகா, பரதநாட்டியம், இசை, சதுரங்கம், ஓவியம் உள்ளிட்ட விளையாட்டுக் கலைகளை மிகவும் நேர்த்தியாக விதவிதமான முறைகளில் சாகசம் புரிந்து காண்போரின் மனதை மிகவும் கவர்ந்தது. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பாண்டியன் நகர் பகுதியில்
மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பாண்டிய நகர் பகுதியில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சி திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர் கேசிஎம்பி சீனிவாசன் ஆலோசனைப்படி கோவை பெருங்கோட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் பாலகுமார், தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பாயிண்ட் மணி அவர்கள், மாநில செயற்குழு உறுப்பினர் சின்னசாமி, முன்னாள் மண்டல குழு தலைவர் சுரேஷ்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். சேவை இருவார பொறுப்பாளர் ஜீவஉமா, மாவட்ட செயலாளர் வழிகாட்டுதலின்படி மண்டல தலைவர் உதயகுமார் தலைமையில் மண்டல பொதுச் செயலாளர் கார்த்திகேயன், வழக்கறிஞர் கோபி, கன்னிகா மெடிக்கல் ஆனந்தன் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் மருத்துவ முகாம் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. சூறை ஊராட்சியில் சேவை இயக்கம் வட்டார ஒருங்கிணைப்பாளர் கவிதா ஏற்பாட்டில் சூறை ஊராட்சி மன்ற தலைவர் வேதாச்சலம் தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சூறை ஊராட்சியில் வட்டார ஒருங்கிணைப்பாளர் கவிதா ஏற்பாட்டில் அக்ஷயா கல்லூரி பேராசிரியர்கள் 100க்கும் மேற்பட்ட நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவியர்கள் தூய்மை சேவை சுகாதார உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். பின்னர் சூறை பஞ்சாயத்துக்குட்பட்ட புழுதிவாக்கம், சூறை, சித்திரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுகாதாரம் மூலம் விழிப்புணர்வு வாசகங்கள் பதாக ஏந்தி கொண்டு விழிப்புணர்வு பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக புழுதிவாக்கம் கூட்டுசாலை பகுதியில் குப்பைகளை அகற்றப்பட்டு அந்த பகுதியில் மரக்கன்று நடவு செய்யப்பட்டது. இப்பேரணி நிகழ்வில் ஊராட்சி செயலர் பரமானந்தம் மற்றும் சூறை ஊராட்சியில் பணிபுரியும் தூய்மை ஊழியர்கள், தூய்மை காவலர்கள் கலந்து கொண்டு சூறை ஊராட்சி பகுதியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். எருமையூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் மீனா மோகன் தலைமையில் ஆயுத பூஜை கொண்டாடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் எருமையூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஆயுத பூஜை முன்னிட்டு பூஜைகள் செய்து ஊராட்சி மன்ற தலைவர் எருமையூர் மீனா மோகன், வார்டு உறுப்பினர்கள், துப்புரவு பணியாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்களுக்கு ஆயுத பூஜை பொறி பரிசுகளை வழங்கினர். இதில் குன்றத்தூர் ஒன்றிய கவுன்சிலர் லட்சாவதி குணசேகரன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். ஜெயங்கொண்டம் அருகே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் கட்டிய கடனுக்கு மீண்டும் நோட்டீஸ் வழங்கியதால் எதிர்ப்பு தெரிவித்து கூட்டுறவு சங்க அலுவலகத்தில் பூட்டு போட்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தழுத்தாரைமேடு கிராமத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி உள்ளது. இவ்வங்கியில் கடந்த 2022ஆம் ஆண்டு விவசாயிகளுக்கு நபர் ஒன்றுக்கு ரூபாய் 25,000 வரை கடன் வழங்கப்பட்டுள்ளது. இதில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கடன் பெற்று வாங்கிய கடனை முழுமையாக அடைத்து முறைப்படி ரசீது வைத்துள்ளனர். இந்த நிலையில் ஏற்கனவே கடந்த 2022ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட கடனுக்கு வட்டியோடு கடனை செலுத்துமாறு வங்கி சார்பில் விவசாயிகளுக்கு மீண்டும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இதில் அதிர்ச்சி அடைந்த விவசாயிகள் தழுத்தாழைமேடு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி முன்பு திரண்டனர். அப்பொழுது வங்கியை பூட்டி முற்றுகை போராட்டம் நடத்தினர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் உற்சவர் மலையப்ப சுவாமியின் அனுமந்த வாகன புறப்பாடு கோவில் மாட வீதிகளில் கோலாகலமாக நடைபெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் 6வது நாளான இன்று காலை 8 மணிக்கு துவங்கி உற்சவர் மலையப்ப சுவாமியின் அனுமந்த வாகன புறப்பாடு கோவில் மாட வீதிகளில் கோலாகலமாக நடைபெற்றது. அனுமந்த வாகன புறப்பாட்டை முன்னிட்டு கோவிலிலிருந்து புறப்பட்ட உற்சவர் மலையப்ப சுவாமி வாகன மண்டபத்தை அடைந்து தங்க அனுமந்த வாகனத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து நடத்தப்பட்ட சமர்ப்பணங்களுக்கு பின் மலையப்ப சுவாமியின் அனுமந்த வாகன புறப்பாடு கோவில் மாட வீதிகளில் கோலாகலமாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகராட்சி சார்பில் நவீன தகன மேடை, எரிவாயு மேடை திறப்பு விழா நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகராட்சி சார்பில் பொட்டிக்கான் பள்ளம் பகுதியில் இன்று காலை 11 மணியளவில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் 2021-22 நவீன தகன எரிவாயு மேடை ரூபாய் 1.50 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா மற்றும் சோதனை எரிவூட்டும் நிகழ்வு நகர்மன்ற தலைவர் காவ்யா விக்டர் தலைமையில் ஜோலார்பேட்டை நகர செயலாளர் அன்பழகன் முன்னிலையில் நடைபெற்றது. பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியோடு. வணக்கம்.